ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கான கொஷின் தான் இது வந்து. ஸோ இந்த கொஷின்ஸ் பார்க்காம நீங்கள் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு போயிடாதீங்க. நீங்கள் தான் வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியலன்னு வருத்தப்படுவீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எந்தெந்த கொஷின்ஸ் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் ஒன்று இருக்கும், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய நோட்ஸ், ஆன்சர் கீ, அப்டேட்ஸு எல்லா தகவல்களும் வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ இப்போது 6th சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 1 மார்க்கில் வந்து நம்ம ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் இது வரைக்கும் எந்த 1 மார்க்குமே படிக்கல அப்படின்னாலும் இப்போ இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்கள். இந்த 1 மார்க் நல்லா படிச்சிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஒரு பேப்பர் பென் வச்சு நோட் பண்ணி இந்த 1 மார்க் வந்து படிச்சுக்கோங்க. 1 மார்க் மட்டும் படிக்காமல் நீங்கள் எக்ஸாமுக்கு போயிடாதீங்க. மார்க் வந்து நாம் தான் வந்து கம்மியாக ஸ்கோர் பண்ணுவோம். நம்ம வந்து ஃபாஸ்ட் பர்சன்டேஜ் ஈஸியாக ரீச் பண்ணணும்னா 1 மார்க் வந்து நம்ம படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஸ்க்ரீனில் ஒவ்வொரு 1 மார்க்காக நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இந்த 1 மார்க்லாம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் பேக்கில் தான் இந்த 1 மார்க்லாம் இருக்கும். ஏதாவது ஒரு கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாக்ஸ் கண்டென்ட் வந்து கேட்டிருக்கலாம். ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொன்றுமே இம்பார்ட்டன்ட்ங்க. நல்லா படிச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து வீடியோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் வந்து வீடியோ பாஸ் பண்ணி கூட இந்த 1 மார்க்கை நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். கொஷின்ஸும் வந்து உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக அப்ரோச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ 7, 8, 9, 10 இந்த 10 1 மார்க்கும் வந்து பார்த்துக்கோங்க. தென் வந்து இப்போ நீங்கள் இந்த உங்களுக்கு இன்னொரு டைம் கூட ஷோ பண்ணுறேன். இந்த 10 1 மார்க்கு இப்போ 5லேருந்து 10, அதுக்கப்புறம் 1லேருந்து 5. ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸு, மேட்ச் த ஃபாலோவிங் இருக்கும். ஸோ இதையுமே பார்த்துக்கோங்க. இந்த 11, 12, 13, 14, 15 மேட்ச் த ஃபாலோவிங்கில் 16, 17, 18, 19, 20 இந்த 10 கொஷின்ஸுமே உங்களுக்கு வந்து 1 மார்க்கில் தாங்க இருக்குது. இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸ்கூல் புக்கில் தான் புக் பேக் கொஷின்ஸ் தான் மேக்ஸிமம் இங்கே வந்து கவர் ஆகிருக்கும். இப்போ இந்த மேட்ச் த ஃபாலோவிங் கூட பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் பேக்கில் தான் இருக்கும் 6th ஸ்டாண்டர்டில். அதனால் இதுக்காக ஆன்சர் பார்த்து நீங்கள் நோட் பண்ணி குறித்து வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்மளோட டீச்சர்ஸ் வந்து இந்த லெசன்ஸில் நடத்தியிருப்பாங்க. அதனால் நீங்கள் பயப்படாமல் இந்த 1 மார்க் வந்து படிச்சுக்கோங்க. தென் 1 மார்க் நீங்கள் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் வந்து போகணும். ஆன்சர் ஷார்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 மார்க் வந்து எழுதணும். நிறைய உங்களுக்கு வந்து சாய்ஸ் கொஷின் இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கோங்க. எழுதும் போது நீங்கள் சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம். படிக்கும் போது எல்லா கொஷினுமே இம்பார்ட்டன்ட் தான். எல்லாமே நம்ம வந்து படிச்சுக்கணும். ஸோ இதில் இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். வாட் இஸ் டெம்பரேச்சர், அப்புறம் அந்த சீக்வன்ஸ் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் எலக்ட்ரிசிட்டி வந்து லெமன்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா இல்லையா, அந்த 23வது கொஷின். ஸோ இதெல்லாம் வந்து பாருங்கள். அதுக்கடுத்து அந்த அனாலஜி, எதுக்கு எது வந்து தொடர்பானது, அதெல்லாம் நீங்கள் இதை எழுதிக்கோங்க. வீடியோ வந்து பாஸ் பண்ணி கூட நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு கொஷின்ஸுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான். எக்ஸாம் வந்து நமக்கு நடக்க போகுதுங்க இல்லையா, அதனால் முன்னாடியே நீங்கள் வந்து நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. 25, 26, 27, 28, 29, 30, 31, 32 எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான். நீங்கள் வந்து சாய்ஸ் விடாமல் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எல்லா கொஷின்ஸும் படிச்சுக்கோங்க. எழுதும் போது நீங்கள் வந்து சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம். அதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. பட் படிக்கும்போது நம்ம வந்து எல்லா கொஷின்ஸுமே வந்து படிச்சிருக்கணுங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட்டு. தென் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 மார்க் உங்களுக்கு முடிஞ்சிச்சிங்களா. அடுத்து வந்து 5 மார்க் வந்து நீங்கள் எழுதணும். ஆன்சர் எனி 5 மார்க் வந்து நீங்கள் எழுதணும். அங்கேயுமே உங்களுக்கு வந்து சாய்ஸ் இருக்குங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சாய்ஸ் விடாமல் எல்லா கொஷின்ஸுமே வந்து படிச்சுக்கோங்க. 33, 34, 35, 36, 37 எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இப்போ அந்த 35வது கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் தான் நீங்கள் தர போகிறீங்க. 1, 2, 3, 4, 5 அது அந்த 5 இதுக்கு நீங்கள் தர போகிறீங்க. அதே போல் 33ல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் டெம்பரேச்சரை பற்றி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, அதே போல் இன்னொரு செகண்ட் ரோமன் லெட்டர் இருக்குங்களே அது எழுதுறது. ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் எழுத முடியும். 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் சென்டம் மார்க்கே வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். 1 மார்க்கில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்து வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அங்கே தான் நீங்கள் மார்க் அடி வாங்குவீங்க. ஸோ எல்லா கொஷின்ஸுமே நீங்கள் வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ.